Hi viewers, welcome to aathusamayal. இப்போ நீங்க பார்க்கிறது ரொம்ப கிரீனியா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 days ஸ்டே அட் கொடைக்கானல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் பாஸ்டர்ஸ் பை ஹில் கண்ட்ரி ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அந்த இதில் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் இது என்ட்ரன்ஸ் வியூ நீங்கள் பார்க்கறது. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே இறங்கி அந்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம இப்போ போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இதுதான் இப்போ வர்றது. ஸோ நீங்கள் வந்து மெயின் கொடைக்கானல் அங்கேருந்து அந்த லேக் வியூன்னு வரும் இல்லையா, அந்த லேக் அங்கேருந்து ஒரு 5 kilometers உள்ளர வரணும். ஸோ ரொம்ப அழகான பிளேஸ் இது. ஸோ இந்த விலாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வியூவும் உங்களுக்கு நான் இந்த ரெசார்ட் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் போகாமலே எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த விலாகும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விலாகோட நெக்ஸ்ட் விலாகும் நான் வந்து அப்படியே கண்டினியூட்டி நீங்கள் நெக்ஸ்ட் விலாகும் நீங்கள் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உள்ளுக்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய உள்ளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருந்தோம்னா ஃபேமிலி வில்லா, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ், ப்ரீமியம் ரூம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. இந்த சைட் தான் நம்ம வந்து இப்போ வந்த வழி இதுதான். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி போனீங்கன்னா உள்ளுக்கு வந்து நீங்கள் உள்ளுக்கு போய் இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பால்கனி தனியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பால்கனி வியூ இப்படி தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து கீழே வந்து 2 ஃப்ளோர் வரும். கீழே பேஸ் 1 அண்ட் பேஸ் 2. பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பால்கனி வியூ வரும். அதுக்கப்புறம் பேஸ் 2ல் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வரும். அந்த பேஸ் 1லேயே உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கும். இப்போ மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஸோ எல்லாமே இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ், அப்புறம் அந்த ஃபேமிலி காட்டேஜ் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கீழே ஸ்டெப்ஸ் அப்படியே இறங்கி போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கீழே பேஸில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே வியூ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த vlog வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப க்ரீனரி நல்லா இருந்தது. அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்தது. ஸோ கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்டும் அவங்களுடைய 2 கிட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க நல்லா. ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா வியூ இதுதான், இப்படி தான் இருக்குது. ஜூம் பண்ணி உங்களுக்கு வியூ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 2 days ஸ்டே ரொம்பவே ஒர்க்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்தீங்கல்ல, அங்கேருந்து நீங்கள் பார்த்த வியூ தான் இது, 2 பால்கனி. அப்புறம் நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு பேஸில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனி வழியாகவும் உங்களுக்கு சேம் மேலே நம்ம பார்த்த வியூ தான் இது. அப்படியே இதுக்கு கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஈவினிங்கில் நம்ம வந்து உட்காரத்துக்கு நல்லா இருக்குது பிளேஸு. ஸோ அகெயின் திருப்பி இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இதுதான் ரிசப்ஷன். அகெயின் பேஸ் 2 கீழே நீங்கள் இறங்குனீங்கன்னா இந்த ரைட் சைட் வந்து கெஃபே ஜோன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ
இது வந்து ரெஸ்டாரண்ட். இந்த சைட் போனீங்கன்னா ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட். இது வந்து வெளியில் வியூ. கீழே இறங்கி வந்தோம்னா ஸோ இதுதான் வந்து வெளியில் வியூ. ரெஸ்டாரண்ட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே பார்க்குறீங்களா ஸ்டெப்ஸ், அந்த வழியாகவும் வரலாம், ரெஸ்டாரண்ட் வழியாகவும் நீங்கள் கீழே இறங்கி இப்படி வரலாம். அதெல்லாம் வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார்டனிங் சூப்பராக இருக்குது. கிட்ஸ்க்கு அந்த ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நம்ம இறங்கி இறங்கி வந்தோம்னா நிறைய இந்த மாதிரி காட்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் இருக்கும். அதே சமயம் அங்கே ஸ்டாண்டர்ட் ரூம்ஸும் இருக்கும், பால்கனி வச்சு ரூம்ஸ் இருக்கும், அது ப்ரீமியம் ரூம்ஸுன்னு இருக்குது. ஸோ எது வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேமிலி காட்டேஜ் தனியாக வில்லா டைப்பில் இருக்குது. ஸோ இந்த vlog நீங்கள் இப்போ எண்டில் முடிக்கும் போது அதுவும் நான் காமிச்சிருக்கேன். அது அந்த ஃபேமிலி காட்டேஜ் வியூ வந்து இன்னமும் ரொம்ப நல்லா இருக்குது. இது ப்ளே ஜோன். இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கார்டனிங் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆன் டெய்லி பேசிஸ் நல்லாவே மெயின்டெனன்ஸ் ரொம்பவே பக்காவாக இருக்குது. நடக்கிறதுக்கு ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருக்குது. உங்களுக்கு ஈவினிங் வாக், மார்னிங் வாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசார்ட்டை நீங்கள் அப்படியே வாக்கிங் நீங்கள் சுற்றி வந்தாலே உங்களுக்கு ரொம்ப மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ப்ளே ஜோனில் சாய் ரெடி ஆகிட்டார் விளையாடுறதுக்கு. ஸோ பேக் வியூ இப்படி தான் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் vlog மறக்காமல் பாருங்கள். சாயும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து ரூம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அந்த ரூம்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். அப்புறம் ரிசப்ஷனில் இந்த என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம போயின்னு இருக்கிறது நான் காட்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலி காட்டேஜஸ். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், இப்படியே இந்த வியூ இப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா இதுதான் நான் சொன்ன அந்த ஃபேமிலி காட்டேஜ். அந்த ரெசார்ட் டைப் இது. ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஃபேமிலி காட்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்து டைனிங் ஏரியா உங்களுக்கு வரும். ஸோ நான் வேறு டைப் ஆஃப் ரூம் எடுத்ததுனால இது உங்களுக்கு காமிக்க முடியல உள்ளுக்கு. பட் இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பெட்ரூம் ஃபேமிலி காட்டேஜ்ன்றதுனால ஃபேமிலிஸ் வந்து அப்படி ஸ்டே பண்ணலாம். 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு சின்ன ஹால், அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா வரும் உங்களுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வியூ பாருங்கள். இங்கேருந்து இந்த ஃபேமிலி காட்டேஜ் இங்கே நின்று பார்த்தோம்னா இந்த வியூவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் 2 days இந்த ரெசார்ட்டையே கவர் பண்ண முடியல என்னால். ஸோ உங்களுக்கு டேரிஃப் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன். 2 days டேரிஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றது எப்படியோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட்டிங் போனீங்கன்னா நீங்கள் வெளியிலே சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. வியூ பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்குறச்ச வியூ அவ்வளோ நல்லா இருந்தது. அகெயின் அங்கேருந்து நம்ம வந்தோம்னா இங்கேயும் வந்து இன்னும் க்ரௌட் அதிகமாக இருந்தால் இது ரெஸ்டாரண்ட் இங்கேயும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து அகெயின் இப்படி தான் ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் இறங்கி போனோம்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி காட்டேஜஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 90s ரன் பண்ணிகிட்ருக்காங்க.
ரொம்பவே மெயின்டெனன்ஸும் ரொம்ப பக்காவாக நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது கிட்ஸ்க்கு, அதே சமயம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக பாண்ட் மாதிரி இருக்குது. இதில் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஃபேமிலி இன்னும் பிக் ஃபேமிலியாக இருந்தாலும் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி பேட்மிண்டன், அதுக்கப்புறம் ஷட்டில் காக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது விளையாடுறதுக்கும் இங்கே வந்து பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ளே ஏரியா, இன்டோர் கேம்ஸும் இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் vlogல அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. இதுதான் இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா மேலே என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்து போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது மேலே என்ட்ரன்ஸ்க்கு போகிற இது ரூட் இது. இந்த சைடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பேட்மிண்டன் இல்லை ஷட்டில் காக் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே நெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டில். ஸோ அங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறினோம்னா உங்களுக்கு வந்து மேலே என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ சைடில் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம போட்டிருக்காங்க மேலே என்ட்ரன்ஸ் வர்றதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே ரிசப்ஷன் வழியாகவும் கீழே நீங்கள் வந்து போகலாம். பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு கீழே இருக்குது இல்லையா. ஸோ அப்படியும் நீங்கள் வந்து போகலாம். இதுதான் நாங்கள் இருந்த ரூமுக்கு வெளியில் இது. ஸோ இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ். அது நான் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமோடைய வியூ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு vlogல நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் vlog நீங்கள் பாருங்கள். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்காம விட்டுற வேண்டாம். ஸோ டேரிஃப் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ஸ் என்னுடைய சன்னும் என் ஃப்ரெண்டோடைய சன்ஸ் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வியூஸ் பாருங்கள். நான் மற்ற அவுட்டிங் இது நான் உங்களுக்கு போடல, பட் இந்த ரெசார்ட்ஸையும் உங்களுக்கு நல்லா கவர் பண்ணியிருக்கேன். அது எப்படி நைட் வியூஸும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் vlogல. அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்களை வந்து நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நியூ வியூவர்ஸாக இருந்தால். ஸோ அடுத்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய்.